நமஸ்காரம். 9th August 2025 லிட்கேச்சர் உபாகர்மா. அந்த உபாகர்மாவை பற்றிய ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இது. பிரதி வருஷம் போல இந்த வருஷமும் நாம விர்ச்சுவலாகவும் கண்டக்ட் பண்ண போகிறோம். உபாகர்மா வீடியோ மூலமாகவும் ஆன்லைன் மூலியமாகவும் இந்த உபாகர்மாவை அனுஷ்டிக்க போகிறோம். இந்த வீடியோ பதிவுன்றது யார் ஒருத்தருக்கு ஆன்லைனில் வந்து கலந்துக்க முடியலையோ, பக்கத்தில் இருக்கக்கூடிய மடங்கள் கோவில்கள் ஆத்துவாத்தியார் வந்து பண்ணி வைக்க முடியலையோ அவளுக்கு உபயோகமாக இருக்கணும். நம்ம நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் இருக்கிறவா இந்த வீடியோ மூலியமாக நம்மளுடைய சம்ஸ்காரங்களை விடாமல் அனுஷ்டிக்கணுன்ற ஏகமாத்திர உத்தேசத்தில் இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோவில் என்னெல்லாம் கண்டென்ட் இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். முதல்ல உபாகர்மாவுடைய அங்கங்கள், உபாகர்மாவில் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் அனுஷ்டிக்கணும் அப்படின்னால், ஆத்தியம் முதல்ல சந்தியாவந்தனத்தை அனுஷ்டிக்கணும். சந்தியாவந்தனத்தை பண்ணதுக்கப்புறம் காமோகாரிஷீத் மந்திர ஜபம், அந்த ஜபத்தை பண்ணணும். அதுக்கப்புறம் மாத்தியானிக சந்தியாவை அனுஷ்டிக்கணும். அதுக்கப்புறம் பிரம்மைக்யம்ன்ற சம்ஸ்காரத்தை அனுஷ்டிக்கணும். அதுக்கப்புறம் மகாசங்கல்பம்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான பாபங்களும் நிவர்த்தி பண்ணக்கூடிய அபரிமிதமான மகாசங்கல்பத்தை அனுஷ்டிக்கணும். அதுக்கப்புறம் மந்திர ஸ்நானத்தை பண்ணிண்டு யஜ்ஞோபவீத தாரணம் பூணலை மாத்திண்டு காண்டரிஷி தர்ப்பணம் அப்படின்ற தர்ப்பணத்தை அனுஷ்டிக்கணும். அதுக்கப்புறம் வேதாரம்பம்ன்றத வேதத்திலேருந்து ஒரு பாகத்தை நாம் அபியாசம் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் ஆசீர்வாதம். இத்தனை விஷயங்கள் இருக்கு உபாகரமால. இதில் நம்ம வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் காமோகாரிஷீத் மந்திர ஜபம் இருக்கும், பிரம்மயஜ்யம் இருக்கும், மகாசங்கல்பம் இருக்கும், யஜ்ஞோபவீத தாரணம் இருக்கும், வேதாரம்பம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், காண்டரிஷி தர்ப்பணம் இருக்கும். இதில் சந்தியாவந்தனம் மாத்தியானிகம் இருக்காது. ஏன்னா அது நம்மளுடைய நித்திய கர்மானுஷ்டானத்தில் வருது. அதையும் நாம் பதிவு பண்ணேன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். போஸ்ட் பண்ணுறதும் சிரமமாக இருக்கும், பார்த்து அனுஷ்டிக்கிறவாளுக்கும் சிரமமாக இருக்கும். அதனால் சந்தியாவந்தனம் மாத்தியானிகத்தை இந்த வீடியோவுடைய பிரதானியமாக வந்து உபாகர்மா வீடியோ போஸ்ட் பண்ணுறச்ச அதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் சந்தியாவந்தனத்துடைய மாத்தியானிகத்தோட லிங்கையும் நான் கொடுக்குறேன். யார் ஒருத்தருக்கு அதை வச்சுட்டு அந்த சந்தியாவந்தன மாத்தியானிகத்தை அனுஷ்டிக்கணுமோ அனுஷ்டிச்சுக்கலாம். மேற்படி இந்த உபாகர்மாவை ஆன்லைன் மூலியமாக காலம்பரை 6 மணிக்கு ஒரு பேட்சும் 7 மணிக்கு ஒரு பேட்சும் வச்சுருக்கோம். கூகுள் மீட்டில் வந்து நாம் அதை அனுஷ்டிப்போம். அதை தவிர இந்த வீடியோ இருக்கு. யாருக்கு அந்த சமயத்தில் அதில் ஜாயின் பண்ண முடியலையோ அவாவாளுடைய சௌகரியானுசாரம் இந்த வீடியோவை பார்த்துட்டு உபாகர்மாவை அனுஷ்டிச்சுக்கலாம். உபாகர்மா ரெக்கார்டிங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்பீடில் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். அதை ஸ்லோவாக்கலாம். நீங்கள் யூடியூப்பில் செட்டிங்ஸில் அதை நீங்கள் வேணும்னால் ஸ்லோவாக்கலாம், இல்லைன்னா ஸ்பீடாக்கலாம். உங்களுடைய அனுசாரப்படி அவசியப்படி உபாகர்மாவுக்கு தேவையான விஷயங்கள் தாம்பாளம், சொம்புல தீர்த்தம், பஞ்சபாத்திர உத்ரணியில தீர்த்தம், 2 பில் பவித்திரம் தேவைப்படும். ஒன்று காமோகாரிஷித் ஜபத்துக்கும் இன்னொன்று மகாசங்கல்பத்துக்கும். உபாகர்மால உங்களுக்கு 2 பவித்திரம் இருந்தால் போரும். 3வது பவித்திரம் வந்து மறுநாள் பண்ணக்கூடிய காயத்ரி ஜபத்துக்கு. அதே மாதிரி கட்டப்பில் வச்சுக்கணும், எள்ளு அரிசி வச்சுக்கணும், பூனல் வச்சுக்கணும். பூனல்ல பிரம்ம முடிச்சில கொஞ்சம் மஞ்சளோ சந்தனமோ தடவிக்கணும். ஒரு 2 சில்லறை காயின்ஸ் வச்சுக்கணும் வாத்தியார் தட்சணைக்கு தத்தம் பண்றதுக்கு. இவ்வளவுதான் நமக்கு திரவியங்கள். வழக்கமா நம்மளோட விர்ச்சுவலா கனெக்ட் ஆகக்கூடிய எல்லாருக்கும் யாருடைய அட்ரஸ் எங்கிட்ட இருக்கோ
எல்லாருக்கும் நான் உபாகர்மா கிட் அப்படின்னு ஒன்று அமைச்சிருக்கேன். அதில் தேவையான திரவியங்கள் எல்லாம் வச்சு அவளுக்கு கொரியர் பண்ணியிருக்கேன். வேற யாருக்காவது தேவைப்படுறது அப்படின்னால் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். அது வழியாக உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய அட்ரஸும் பின்கோடும் மொபைல் நம்பரும் அனுப்பிச்சு கொடுத்தேன் அப்படின்னால் உங்களுக்கு நான் அந்த உபாகர்மா கிட்ட அனுப்பிச்சு தரேன். 9ஆம் தேதி உபாகர்மா முடிஞ்ச வரலாம் 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எனக்கு அட்ரஸ் எல்லாம் அனுப்பிச்சு கொடுத்தேன்னா சுலபமாக உங்களை சமயத்தில் வந்து அந்த கொரியர் சேர்ந்துடும். அதை வச்சுட்டு அனுஷ்டிச்சுக்கலாம். இல்லை ஆத்துவாத்தியார் வந்து உங்களுக்கு ஆற்றுல போட்டு வைக்கிறார், இல்லை நீங்கள் அவர்கிட்ட போறீள், பக்கத்தில் மடங்கள் கோவிலில் போய் அனுஷ்டிக்கிறீங்கன்னா நிச்சயமாக அனுஷ்டிங்கோ. இது வந்து யாருக்கெல்லாம் போக முடியலையோ, உத்தியோக நிமித்தமா யாத்ரா நிமித்தமா அதே மாதிரி வெளியூரில் இருக்கா, வாத்தியார் இருக்கிற இடம் அவளுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது, போக முடியாத சூழ்நிலையினால் அவளுக்கெல்லாம் சௌகரியமாக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த உபாகர்மாவுடைய வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். இதை வச்சுட்டு எல்லாரும் நம்மளுடைய சம்ஸ்காரத்தை விடாமல் அனுஷ்டிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பெரிவாளுடைய ஆசீர்வாதம், பகவதி கிருபா, எல்லாரும் சௌக்கியமா க்ஷேமா ஆரோக்கியமா ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும். அதிசீக்கிரமா உங்களுக்கு உபாகர்மாவுடைய வீடியோ வந்து சேரும். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ, சமஸ்த சன்மங்களானி சந்தோன் கிருண்ணந்தோம்.